our YouTube channel Yatra. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? MGM Disney World. ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி vlog. ஸோ அதனால் எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப் போயிட்டு வரலான்னு யோசிச்சோம். ஹாப்பி தீபாவளி. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஸோ டப்புன்னு மைண்டில் வந்தது எங்கேயாச்சும் தீம் பார்க் போகலாம், இல்லை தடா ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகலாம். அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு, அங்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ளாப் ஆகிடுச்சு, அதனால் தீம் பார்க் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணுறோம். பை கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு வி யாத்ரா. ஸோ இன்னைக்கு வந்து எம்ஜிஎம்க்கு வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. இன்னும் 2 பேர் வந்து காணோம். ஸோ அவங்க வர வரைக்கும் இங்கேயே வாசல் தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கணும். டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷூட்டர் வந்தாச்சு. ஓகேவா? லூஸ் ஆகாம இருக்கு. ஏதாவது பின் வைக்கலாமா? கேர்ள்ஸ் ட்ரிப்னு வந்தா இப்படிதான், ஆளாளுக்கு ஒரு கொண்டை போட கிளம்பிடுவாங்க. என்ன மாரி பூனை டைப் போட்டு வந்துடணும். ஸோ அந்த 2 டிக்கெட் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தோம்ல, அது ஒன்று வந்து எங்கள் அப்பா, அவர் வந்து எங்கள் கேமராமேன் சொல்லக்கூடாது, அவர் அவங்க சேனலோட ஷூட்டர். அதுக்கப்புறம் வந்து வி யாத்ராவோட 2வது யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க. ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், என்ன கண்டுக்க கூட மாட்டீங்க. பன் போடுறதுல கொஞ்சம் பிஸி ஆகுது. பிஸி ஆயிட்டோம். வாங்க போலாம். வாங்க. எங்க அப்பா கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா வந்து செலவு பண்ணி தீம் பார்க் வரைக்கும் வந்துட்டு guys let's go there ஸ்விம்மிங் பூல் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவாரு. எந்த ரைடுக்குமே போக மாட்டாரு. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு துணையா இங்க பாருங்க, இன்னொரு பைத்தியம் மாதிரி vlog எடுத்துட்டு இருக்கு. இது தனியா vlog எடுத்துருக்கு. எங்க டார்லிங் இது. கீழ இருக்க W எடுத்துடலாம். ஒண்ணு ஈ யாத்ரா ஈ பாத்ரா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மொக்க ரைட் போவோம். மொக்க ரைட்னா சின்ன வயசுல இந்த ரைட் போயிருக்கோம். இது பேர் என்ன? ட்ரெயின் ஃப்ரீடா. ஒரே வழிதான். சரி, வாழ்க்கை எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் வாழ்ந்து பார்ப்போம். சரி, நாங்க போயிட்டு வரோம். வீடியோல பாப்பீங்க நாங்க கதறது. இதுல எல்லாம் கதற மாட்டோம். 4 o'clock ஒரு அடுத்த ரைட் போலாமா? 4 o'clock வந்து வாங்க. ஒரு பயங்கரமான ரைடு வந்து நம்ம இவ்வளவு ஈஸியான ரைடு எல்லாம் லாஸ்ட்ல தான் போனோம். இதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். அங்க போனோம். இதுவா இது தனியா கேபிள் விட்டு தொங்குற மாதிரி இருக்கும். அண்ணா இருக்கு, அண்ணா இருக்கு. அப்படி இருக்கும். ஸோ ஆஃபர் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்மளுக்கு. அதே தான் வந்த உடனே ஃபுல்லாக வந்து நம்மளை சுற்றி கிறக்கி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நல்ல ரைடெல்லாம் வருது. ஸோ அதனால வந்த உடனே ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் போட்டுருங்க. இங்கே 4 ரைடு இருக்கு.
பட் நாங்க ஒரே ரைடு மட்டும் தான் போனோம். அதுல வந்து தலை சுத்திருச்சு. ஆனா அவ்வளோ ஒன்றும் நாங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன 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 குளிக்க போலான்னு குளிக்கணுமா? ஒரு முங்கிட்டு வரலாமா? கிறிஸ்டல் அண்ட் கிளியரா இருக்கு. ஆனா தண்ணி பார்த்தோன்னே கொஞ்சம் முங்கணும்னு தோணுது. பட் வேண்டாம். பம்பு செட்டு. சேதா அம்மா ஆக்சுவலி இந்த ட்ரிப் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து காலையில வந்து மழை பெஞ்சுச்சு. அதனால கை வச்சிருக்கீங்க கேமரால. மழை பெஞ்சிச்சு. அதனால வந்து நாங்க வேற எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை நின்றுச்சு. எனக்காக நின்றுச்சு மழை. அதனால வந்துட்டோம். வாங்க ரோலர் கோஸ்டர் போலாம். ஆக்சுவலி அப்பா வரீங்களாப்பா ரோலர் கோஸ்டர்? இப்படிதான் ஒரு ரைடா போயிட்டு நின்றுட்டு ஆள் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ரைடு போடுவோம் நினைக்கிறேன். அதனால எல்லாத்துலயும் வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். டக்குன்னு முடிவெடுக்க கூடாது. அதனால நாங்க இப்ப வெயிட் பண்ணி போலான்ட்டு இருக்கோம். காத்திருந்து பெற்றுக்கொள்வது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வரலப்போ நம்ம 4 பேரா? சோ இவங்க இனிஷியலுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஹாய் கைஸ், ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் ஆக்சுவலி. அதனாலதான் இப்படி பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்காங்க. மைக் பாக்குறேன். கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஓகேவா இருப்பேன். அப்புறம் வந்து ஓகே கேர்ள்ஸ். ஒரு ரைடு இப்பதான் வந்து எங்களை கிழிச்சு அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து டைம் என்ன கேட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு போயிடலாம், எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கோம். ஃபுல்லா சந்து வந்து ரோலர் கோஸ்டர் போதான் இருக்கு. பாருங்க அம்மா அதான் வந்து தீம் பார்க்ல எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு கூப்பிட்டு வந்தா பைக்கு மேல ரெண்டும் தனியா போகுது. என்ன தனியா விட்டுச்சு. பரவாயில்ல, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. गाइस இதே வாங்க நல்லா. गाइस இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது வந்து ஜஸ்ட் ட்ரையல். இனிமே தான் நீங்க மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. இது என்கிட்ட இருக்கு லைட் பத்தோ என்னோடதுல. அப்படியே செல்லக்குட்டி வாங்கிட்டறேன். அந்த மாட்டு எப்படி எடுத்து வரேன். அதுல உட்காரணும். இதெல்லாம் நம்ம அப்புறம் சாப்பிட்டோம்னா அதுல உட்கார்ந்தா சூப்பரா எடுப்பீங்க நீங்க. என்ன எடுப்போம்? ஆக்சுவலி இந்த இடத்துக்கு மட்டும் தனியா சார்ஜ் பண்ணுவாங்க இல்லப்பா. ஸ்கூல் டைம்ல ஒரு தடவை வந்திருக்கேன். ஸ்கூல் டைம்ல அம்மன்ட்ட இடம் பிடிச்சு போட சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் அவ்வளவா நாங்க வரமாட்டோம். சும்மா ரைடு போயிட்டு ஸ்விமிங் பூல் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளவுதான். गाइस நம்ம இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு vlogலாம் எடுக்கலாம்னு வந்தோம். ஆனா இங்க ஒரு ஆள் இந்த மாங்காவை பார்த்துட்டு ஊறுகாய் போடலாம்ன்றாங்க. இப்ப இது சின்னதா இருக்குல்ல, ஸ்கூல் படிக்கிறப்ப இது பெரிய இடமா தெரியும் எங்க கண்ணுக்கு. நீங்க மட்டும் பெருசா மாறிட்டீங்க. ஆமா, இது ரொம்ப பெருசா இருந்துச்சு, இவ்ளோ குட்டியா இருக்கு. இல்ல வந்து நாங்க வந்து எங்க ஸ்கூல் மொத்தமாவே இதுல உட்காருவோம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இதுல? ஈவினிங்கா இங்க வந்து நான் புதுசா ஸ்வேதா ஒரு ஸ்டால் வாங்கியிருந்தா. அதை வந்து நான் அவளுக்கே தெரியாம எடுத்துட்டு போயிட்டேன். அதை இங்கதான் விட்டு போயிட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். எனக்கு என் ஸ்டோல் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா மிஸ் வந்து உள்ள அனுப்பி இது பார்க்க கட்டி பாற மாதிரி அந்த ஸ்டோல் உட்கார்றது ஸ்டோலை பார்க்க முடியல. ஆனா வாங்க அதுல போலாம். நின்னுட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு சரியான திட்டு விழுந்துச்சு அவளால. நீ எதை எடுத்துட்டு போனாலும் உடச்சிடுற, எதை எடுத்துட்டு போனாலும் கிழிச்சு போட்டுற. இருங்க அவ போட்டிருக்கிறது எல்லாமே எந்துதான். டிஷர்ட் எந்து, பேண்ட் எல்லாமே எந்துதான். செருப்பு மட்டும் தான் அவளுது. வச்சுக்கோ. சிலருக்கு சில பொருள் சூட் ஆகாது, சிலருக்கு சிலரோட பொருள் தான் சூட் ஆகும். அதான் நான் ஐயோ இங்க பாருங்க ஒரே பைத்தியமா இருக்கு சார். எம்மாடியா நெஞ்சு வலிக்குதுவே பார்த்தாலே. இப்ப சாப்பிட்டோம் எல்லாருக்கும். இந்த வண்டியில போனாச்சு, பஸ்ல போனா இல்ல டிராவலிங்ல டைம்ல வரும்போது வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னா வாந்தி வர்றது, தலை சுத்துறது. அதுக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிருக்க ஒரே ஒரு ரெமெடி என்னன்னா இதுதான். இது
இதுதான் வந்து என்னுடைய லைஃப் சேவர்னே சொல்லுவேன். நம்ம செத்து ஒரு இடத்த வாங்கிட்டோம்.